ஹோச்சிமின் சிட்டி காலையில் 11 மணி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பிஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஊர் பெரிய தெரியாத ஊருக்கு வந்துட்டு கார்லேயோ பைக்லேயோ கிராப் எல்லாம் எடுத்து போகாமல் பஸ் ரூட்டை கண்டுபிடிச்சி போகிறதுங்க ஒரு அலாதையான சுகம் தான். இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் மார்க்கெட்டு போகிறதுக்காக பஸ்ஸை பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரிசப்ஷனில் வந்து பஸ்ஸை நம்ம சைடில் ஏறணுமா ஆப்போசிட் சைடில் ஏறணுமான்னு கேட்டேன். போராடி பார்த்தேன், அவனுக்கு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன்னு தெரிஞ்சது. டிரான்ஸ்லேட்டர் போட்டு டிரான்ஸ்லேட்டரில் சொன்னால் அவன் ஈஸியாக சொல்லியிருப்பான். ஸோ நான் ஹோட்டலில் ஏற்ற சைடில் இருக்குது, அங்கேருந்து இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் வந்து பஸ்ஸுக்கு நிற்கும். 69ஆம் நம்பர் பஸ் வரணும். அன்பான நீங்கள் காலை வணக்கம், நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? காரில் போகிறது ஒரு சுகம்னா பைக்கில் போகிறது ஒரு சுகம், பைக்கில் போகிறது ஒரு சுகம்னா பஸ்ஸில் போகிறது இன்னொரு மாதிரியான சுகம். இதில் கொடுமை என்னென்னா, நான் வந்து நின்ன உடனே 69 வந்துச்சு. நான் போக வேண்டியதை விட வந்து பேர் மறந்துட்டேன். நியூயான் டின்ஷோ ஒரு 10 ஸ்டாப் இருக்குங்க. ஹோட்டல்லேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தேன் பஸ் ஸ்டாப்பு. இதே கிராப்பில் போனால் 27,000 டாங் ஆகும். இதே பஸ்ஸில் 6,000 டாங்கோ 7,000 டாங்கோ. பணம் மிச்சமாகிறது மாத்திரம் இல்லை, ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அந்த மக்களோட பிஹேவியர்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. என்ன வருத்தம்னா, வந்த உடனே வந்த பஸ்ஸை விட்டுட்டேன். வெயில் பிச்சு எடுக்கு. 69 காணும். 69ங்க, நியூயான் டின்ஷோ. நியூயான் டின்ஷோ. நியூயான் டின்ஷோ எத்தனை ஸ்டாப்னு தெரியல. நியூயான் டின்ஷோ tell me Nguyen Dinh Chau. ஸ்டாப் இது நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு உட்காரணும், இறங்கணும். Nguyen Dinh Chau. இதான் நம்மளை கலாய்க்கிறாரு, அது நல்லா தெரியுது. எனக்கு தெரியாது, நீயே இறங்கிட்டாரு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கூகுள் இருக்கு. நான் சொல்கிறத காதலையும் வாங்காமல் காது கேட்கல அப்படின்ட்டாரு. பயங்கர காமெடி பண்ணார். இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வந்தால் எழுத்தாளர் இருக்கவங்க உங்களை பார்த்து கோவப்பட்டாலும் சிரிங்க, உங்களை கிண்டல் பண்ணாலும் சிரிச்சிருங்க, அடிக்க வந்தால் கூட சிரிங்க. ஒவ்வொங்க கையை திருப்பி கீழே இறக்கிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே போயிடுவாங்க. பாருங்கள், எழுத்தாளர் எவ்வளோ 69 வருதுன்னு. 29 10 ஸ்டாப்பு, ஒரு ஸ்டாப்பு கூட இன்னும் வரல. ஃப்ளவர் மார்க்கெட்டு அவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னாங்க, அவ்வளோ ஃப்ளவர்ஸும் அப்படி இருக்குன்னாங்க. விற்காத ஃப்ளவர்ஸை அப்படி தூரத்துக்கு போட்டுருவாங்களாம். பர்ஃப்யூமுக்காக ரோஜா பூ வாங்குறது, ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிற பூ எல்லாமே வந்து தூரப்படுவாங்களாம். ஸோ அந்த பூக்களே அவ்வளோ அழகாக இருக்குமா. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு அங்கே போகிறோம். நம்மளை ஏமாத்தாதுங்க, அது மாத்திரம் நிச்சயம். பாலி அழகு நிறையா இருக்குது, பட் ஓவர் ஹைப். அதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம போகிறதுனால ஒரு ஏமாற்றம் இது. அது போக ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறதுங்கிறது வந்து அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இங்கே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. எல்லாமே பைக்கு ரெண்ட் எடுத்துகிட்டு இல்லை கார் வாடகைக்கு எடுத்துகிட்டு தான் போகணும். என்ன தப்பு நடந்து போச்சுன்னா, கரெக்டாக ஸ்டாப் எந்திரிச்சிட்டேன். பட் இப்போ இறங்குறது பின்னாடி வழியாக இறங்கணுமா அது நம்மளுக்கு தெரியாது. அவனும் வந்து நம்மளுக்கு காட்டல. அடுத்த ஸ்டாப்பில் வரும்போது அவன் பின்னாடி போய் இறங்கினா அப்புறம் தான் புரிஞ்சுது. வந்து ஒரு ஸ்டாப்பு தள்ளி வந்து இறங்கிட்டான். ஸோ பரவாயில்ல, இங்கேருந்து 600 மீட்டர்ஸு எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஸோ வியட்நாமில் பஸ்ஸில் ஏறுறது முன்னாடி ஏறணும், இறங்குறது வந்து பின்னாடி வந்து இறங்கணும். கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே எல்லா ஜங்ஷன்லேயுமே 4 ரோடு 6 ரோடாக புரியுது. என்னங்க 1 2 3 4 5 6 7 ரோடு. வா, இந்த ஜங்ஷனில் மாத்திரம் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. பாதி வழியாக கிராஸ் பண்ணிட்டோம்.
இந்த பாதியை கிராஸ் பண்ணணும். இந்த பஸ்ஸோடையே அப்படி போயிடுவோம். வந்துட்டோம் இப்போது. ஸோ நம்ம இதில் 1 2 3 வழி இதாகி போச்சு. 4 வழியும் இதாகி போச்சு. இந்த 2ல் இதில் போகணும். ஆப்போசிட் எப்படி வராங்க பாருங்க. இல்லை இதை எப்படி கிராஸ் பண்ண போகிறோம்? விட்டா நம்ம தலைக்கு மேலே ஏறி போயிடுவாங்க போட்டிருக்க. டிராஃபிக் சிக்னலே கிடையாதா? சிக்னல் இல்லாமலே இவ்வளோ அழகாக போகிறாங்களே. இவங்களோட நம்ம அப்படி பயணிச்சிருவோம். வந்துட்டேங்க பாப்பா. என்ன ஜங்ஷன் பாருங்க. இந்த ஜங்ஷனில் கூகுளே திணறும். 450 மீட்டர் அந்த ரோடா இந்த ரோடான்னு தெரில. 180 மீட்டர்ஸுக்கு அப்புறம் ரைட்டோ லெஃப்டாக திரும்பணும். 170. பக்கத்து ரோட போகிறதுக்கு தான் விட்டுட்டம் போல் இருக்கு. என்ன ஃப்ளவர்ஸ் ஆரம்பிக்குது. மார்க்கெட் பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படிங்கிற அடையாளம் இந்த ஃப்ளவர்ஸ். ஒரு வழியாக அந்த ஃப்ளவர் மார்க்கெட் வந்துட்டேங்க. இந்த ஃப்ளவர் மார்க்கெட் ஃபுட் மார்க்கெட்டை சேர்ந்தது. மீனெல்லாம் ரொம்ப சீப்புன்னு சொல்லுவாங்க. நாட் லைவ் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங். இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள், அழகழகான ஃப்ளவர்ஸ். இந்த இடத்துக்கு வந்து ஒர்த்து தாங்க. என்ன கலரான ஃப்ளவர்ஸ். இதில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர் வாஷா எவ்வளோ அழகழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற அந்த கிராமங்களில் இருக்கிற மகளிர் உதவிக்குழு அவங்கள வந்து இங்கே கூட்டு வந்து ஒரு 1 வீக் ட்ரெயின் பண்ணோம்னா இதை விட ஒரு அழகான மார்க்கெட்டை உருவாக்கிடுவாங்க பாருங்க. எவ்வளோ என்ன கலெக்ஷன்ஸ், என்ன கலர்ஸ். இங்கே பொக்கேலாம் அவ்வளோ சீப்பாங்க. ஃப்ளவர் வாஷ் பாருங்கள், என்ன வெரைட்டிஸ், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலு, இது ஒரிஜினல். இந்த சைடெல்லாம் அப்படி பர்த்டேக்கு எல்லோ கலர் ஃப்ளவர். பொக்கே பூக்களுக்குன்னு ஒரு மார்க்கெட். பொக்கே எல்லாம் ரெடி பண்ணி ஐயோ இந்த கலரை பாருங்க. இப்படி ஒரு கலரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ரோஜாக்கள்ல தான் எத்தனை வருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்க இடத்துல ஃப்ளவர் வாஷ் பாருங்க, என்ன க்யூட்டாக இருக்குங்க.
இவ்வளோ கலெக்ஷன்ஸ். பாருங்க, தாமரை. ஓ, எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணாங்க. ஃபுல்லாக மார்க்கெட் உள்ள மஞ்சள் கலரில் தான். துலிப் ஃப்ளவர்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்க, வருத்தாங்க. பூக்களை பார்த்து மயங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. பாருங்க, வயலட் கலர் பாருங்க. இல்லை அப்படியே உள்ளே சன்சந்தாக போயிட்டுருக்குங்க. நான் வந்து வெறும் மெயினில் தான் காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பூக்கள் வாங்கிறதுக்கும் வருவாங்க, சாப்பிட்றதுக்கும் வருவாங்க. மீனெல்லாம் அவ்வளோ விலை கம்மியாக. ஓகே, அடுத்து எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு மீட் பண்ணுறேங்க. நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ வந்து பஸ் நம்பர் 14 6,000 டாங்கு வாரணாமணண்டுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டாப்பு, 3 ஸ்டாப் தாண்டிட்டோம். இன்னும் 4 ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து இறங்கி ஒரு 400 மீட்டர்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். கூகுளில் போட்டுட்டு பஸ் ஸ்டாப் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இறங்க வேண்டிய ஸ்டாப் அது காமிச்சிருது. மறந்துடாதீங்க, வியட்நாம் வந்தால் முன்னாடி ஏறுங்க, பின்னாடி இறங்குங்க. நம்ம அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும். பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்து அமுக்கணுமா, எங்கே அமுக்கணும் தெரில, அமுக்கிட்டேன். சரி, இப்படி அந்த பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டு வாரன்ட்டு அழகான பார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். This one? Chào quý khách, đây là tuyến xe buýt số 14 đi từ thành phố வந்துட்டோம், இறங்கிட்டோம். இங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்க்கணும் வழி எப்படின்ட்டு. குட்டா அங்கே குட்டா, KUTA, இங்கே GUTA. அதாவது திருப்பி இங்கேருந்து நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு இன்னொரு 6,000 டாங் ஆகும். ஸோ மொத்தம் 18,000 டாங்கு. நம்ம ஆக்சுவலாக இதுவே கிராப் பைக்கில் வந்துட்டோம்னா 27,000 டாங்கு ஜஸ்ட் அந்த ஃப்ளவர் மார்க்கெட் போகிறதுக்கு மாத்திரம். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். டாக்ஸா ஹவுஸ். அங்கேருந்து நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு பஸ்ஸு வந்து அப்படியே இல்லாமல் திருப்பி இங்கே தான் வரணுமான்னு தெரில. இந்தோ சைனா பார்க் டவர் பார்க்குங்க, அருமையான ஒரு பார்க்கு. ஓ, இதுக்குள்ளே தான் இருக்கா? இதுவாக தான் இருக்குமா? ஹோச்சிமின்ங்கிறது தாங்க இவங்களோட விடுதலைக்காக பாடுபட்ட முக்கியமான தலைவர்.
அவரை வந்து இங்கே உள்ளவங்க எல்லாம் வந்து தன் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. சகோதரரா, தந்தையா, ஆசானா, தலைவரா, கடவுளா. ஹோச்சிமின்னா அவ்வளோ மரியாதை. இதாங்க அந்த வார் ரெமினன்ட்ஸ் மியூசியம். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். கியூ. No recording without permission. 20,000 ரூபாய் 50,000 ரூபான்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் ஃபீ. இங்கே ரெக்கார்டிங் பண்ணோன்னா ப்ரீ அப்ரூவ்டு வாங்கணும். இதுதாங்க அந்த வார் மியூசியம் ரெமினன்ஸ். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த போர், அந்த போரில் அமெரிக்காவிலேருந்து கைப்பற்றின ஹெலிகாப்டர் ஆயுதங்கள் இங்கே வச்சுருக்காங்க. அந்த மியூசியம் தான் இது. ஏறிட்டுங்க 31 நம்பர் பஸ்ஸு. இது 6,200 தான். இங்கேருந்து 8 ஸ்டாப் போட்டிருக்கு. 9 ஸ்டாப் போட்டுருந்துச்சு. 2 ஸ்டாப் தண்டு 7 ஸ்டாப்பு பக்கம்தான் போல் இருக்கு. 6 நிமிஷம் போட்டிருக்கு. 152 159 ஒரு பஸ் வந்துச்சு. அது வந்து பென்டான் மார்க்கெட் வரைக்கும் போகுது. அதுலேருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். இது ஸ்ட்ரைட்டாக பக்கத்துலேயே போகுது. பென்டாங் மார்க்கெட்லேருந்து 2வது ஸ்டாப்பு நம்மளோட வந்து பென்டாங் மார்க்கெட் வந்துட்டோம். இது அந்த பின்னாடி பென்டாங் மார்க்கெட் தெரிஞ்சு பார்க்க. தேங்க்யூ. ஹோட்டல் முன்னாடியே வந்து இறங்கிட்டேங்க. கரெக்டாக 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. அடுத்து போகும்போது உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.